ஹாய் காய்ஸ். நம்ம படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து ஒரு நாள் நான் இறந்துட்டா நீ எனக்காக வருத்தப்படுவியான்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ உன் கேள்விக்கு பதில் சொல்லலாம் எனக்கு டைம் இல்லை, மியா ஹாஸ்பிட்டலில் இருக்கா, அவளுக்கு பிளட் தேவை, அதனால என் கூட வான்னு சொல்ல, ஹீரோயின் ஹீரோவை பார்த்து எல்லாமே போதும், இதோட நிறுத்திக்கலாம், என்னால் அவளுக்கு பிளட் தர முடியாதுன்னு சொல்ல, ஹீரோ என்ன முட்டாள்னு நினச்சியா, அதான் நம்ம கான்ட்ராக்ட்ல கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கேன், மியாக்கு எப்போ பிளட் தேவையோ அப்போ நீ அவளுக்கு பிளட் கொடுக்கணும், இல்லைனா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அப்போ இவனுக்கு என் மேலே காதலே இல்லையான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு இழுத்துட்டு வந்து இவகிட்ட இருந்து பிளட் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல, ஹீரோயின் இல்லை இதுக்கு மேலே என்னால் பிளட் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்ல, ஹீரோ பிளட் கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாதுடின்னு சொல்ல, இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதுல நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து மியாக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு, பிளட் ரொம்ப லாஸ் ஆனதால அவளை காப்பாற்றவும் பிளட் வேணும்னு கேட்க, ஹீரோயின் சரிதான், ஆனா நான் அவளை காப்பாற்றணும்னா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வேற வழி இல்லாம மியாவை காப்பாற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ப்ரெசென்ட்ல ஹீரோயின் கிட்ட இருந்து பிளட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் டயர்டா இருக்கிறத பார்த்த நர்ஸ், இவங்க ரொம்பவும் டயர்டா இருக்காங்க சார், பிளட் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிடுவான்னு கேட்க, ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவ டயர்டானா ஆகட்டும், தேவைப்படுற பிளட் எடுங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் டயர்ட்ல மயக்கமே போட்டுடுறாங்க. கட் பண்ணா ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கிருந்து மியா வந்து, என்னடி என் ஆளை நீ ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அப்படியே அவன் கூட வாழ்ந்துடலான்னு நினைச்சியா, அதெல்லாம் உன் கனவுல கூட நடக்காதுடின்னு சொல்லி, எப்படி இருந்தாலும் ஹீரோ ஒரு நாள் என் கூட சேர்ந்துருவான்னு சொல்லி ஹீரோயின் கையில பிளட் எடுத்த காயத்து மேல அழுத்தி பிடிக்க, வழி தாங்க முடியாத ஹீரோயின் மியாவை தள்ளிவிட, அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு, ஏண்டி நீ செத்து தொலைனாலும் சாக மாட்டேங்கிற, ஏண்டி உயிரோடு இருந்துட்டு எங்களை கொல்றன்னு சொல்லி ஹீரோயின் என்ன சொல்ல வராங்கன்னு கூட கேட்காம மியாவை கூட்டிட்டு கிளம்பிற. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து டயர்டா தூங்கிட்டு இருக்க. அங்கிருந்து வந்த ஹீரோ, ஏண்டி எங்க சந்தோஷத்தை கெடுத்துட்டு நீ நல்லா தூங்கிட்டு இருக்கியான்னு கேட்டு, நீ நிம்மதியா இருந்தா எனக்கு பிடிக்காதே, அதனால உன் நிம்மதி இப்ப கெடுக்கிறண்டின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின், நீ இப்போவே என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, ப்ளீஸ் என்னை விட்டுருன்னு சொல்ல, ஹீரோ உன்னை எப்படி விட முடியும், நீ தானே வந்து என்கிட்ட உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்ன, நீ என்னத்தை என்கிட்ட இருந்து எதிர்பார்த்தியோ அதே தானே உனக்கு கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஹீரோ அவங்க கிட்ட நடந்துக்கிறத நினைச்சு அழுக. அதை பார்த்த ஹீரோக்கும் என்னாச்சுன்னே தெரில, ஆனா ஃபீல் பண்ணி ஹீரோயின் கிட்ட பேசலான்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க மேல இருக்கிற கோவத்தால அப்படியே அவங்கள காலால தள்ளி விட்டுட்டு, கூடிய சீக்கிரமாவே நீ எதுக்குமே பயனில்லாத ஒருத்தி ஆகிருவேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படியே சில மாசங்களுக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட மியா க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்ப ஹீரோக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வர, நம்ம ஹீரோ பதறி போய் அங்கிருந்து கிளம்ப, ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயின் அவங்களோட கையை கட் பண்ணிக்கிட்டு ஹீரோவை நினைச்சு, என் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவையாவது உன்னோட உண்மையான காதல் எனக்கு கிடைக்கணும்னு நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியே போய் பாத்டப்குள்ள படுக்க, இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்ல ஹீரோவும் ஹீரோயினும் சந்தோஷமா பேசிக்கிட்டே அவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து ஒன்னா சந்தோஷமா இருக்காங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்த நம்ம ஹீரோயின் இப்போ ஹீரோ அவங்க கூட நடந்துக்கிறதையும் நினைச்சு பார்த்து எல்லாமே போதும்னு சொல்லி கண்ணை மூட, ஹீரோயினை பார்க்க வந்த ஹீரோயின் சூசைட் அட்டம் பண்ணிக்கிறத பார்த்து ஓடி வர. கட் பண்ணா ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஹீரோயின் பக்கத்திலேயே இருக்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து மியாக்கு மறுபடியும் பிளட் தேவைன்னு சொல்ல, அதை கேட்ட நர்ஸ், ஹீரோயின் இப்பவே ரொம்பவும் வீக்கா இருக்காங்க, பிளட் எடுத்தா இவங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி இவங்க கிட்ட இருந்து பிளட் எடுக்க முடியாதுன்னு சொல்ல, ஹீரோ அவ உயிரோடு இருந்தா என்ன இல்லைன்னா என்னம்மா, நீ பிளட்டை எடுன்னு சொல்லிட்டு மியாவை பார்க்க கிளம்ப, ஹீரோயின் என் மேல உனக்கு ஏண்டா காதலே வரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. கட் பண்ணா சில வருஷங்களுக்கு அப்புறமா காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப பெரிய பிசினஸ் உமன் ஆகி நம்ம ஹீரோக்கே போட்டியா நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயினை மீட் பண்ண ஷென் வராரு. அவர் ஹீரோயினை பார்த்து, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உன் பயத்தை கண்டு நீ ஓடிக்கிட்டே இருப்ப, அதை ஒரு தடவை எதிர்த்து நின்று ஜெயிச்சிருன்னு சொல்ல, கட் பண்ணா நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட முகத்தை பார்க்கும் போதெல்லாம் ஹீரோ அவங்கள பண்ண டார்ச்சரும் நடத்தின விதமும் தான் ஞாபகத்துக்கு வர. அதெல்லாம் நினைச்சு ஹீரோயின் வருத்தப்பட, நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஹீரோக்கு டிவோர்ஸ் கொடுக்க வந்திருக்காங்க. அதை பார்த்த ஹீரோ, என்னாச்சு என் செல்லத்துக்கு, எதுக்கு இந்த மாதிரியான திடீர் முடிவுன்னு கேட்டு வேற எவனாவது கிடைச்சிட்டானா என்னன்னு கேட்க, ஹீரோயின் பைத்தியம் மாதிரி பேசாதன்னு சொல்ல, கோவமான ஹீரோ நான் பைத்தியமானு சொல்லி அப்படியே ஹீரோயினை பார்த்து, நீ இதுக்கு முன்னாடியும் எனக்கு தான் சொந்தம், அதே மாதிரி இதுக்கு அப்புறமாவும் எனக்கு தாண்டி சொந்தம்னு சொல்லி ஹீரோயின் பக்கத்துல வர, அங்கிருந்த லாயர் ஹீரோவை தடுக்க, இன்னும் கோவமான ஹீரோ, ஓஹோ அப்ப நீதான் அவளோட ஆளான்னு கேட்க, லாயர், டேய் நான் லாயர்டா, அவ ஆள் இல்ல, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுங்கடா, நான் கிளம்புறேன்னு சொல்லி போக,
இப்போ ஹீரோ கொஞ்சம் சமாதானம் ஆகி எதுக்கு இப்போ உனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்க ஹீரோயின் அதானே நீயும் ஆசைப்பட்டன்னு சொல்ல ஹீரோ நான் ஆசைப்பட்டதெல்லாம் இருக்கட்டும், உனக்கேண்டி டிவோர்ஸ் இப்போ வேணும்னு மறுபடியும் கேட்க ஹீரோயின் ஏன்னா என்னால் முடியல, இதுக்கப்புறமாவும் என்னால் உன் கூட இருந்து நீ தர டார்ச்சரை தாங்க முடியாதுன்னு சொல்லி அப்படியே ஹீரோவை பார்த்து உன் மேலே இருந்த காதல் கூட எனக்கு குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோ கோவமாகி நான் ஒரே ஒரு மாசம்தான் உன்னை விட்டுட்டு போனேன், அதுக்குள்ள உனக்கு என் மேல இருந்த காதல் குறைஞ்சு வேற ஒருத்தனை பிடிச்சிருச்சான்னு சொல்லி ஹீரோயினை தள்ளிவிட ஹீரோயின் ஆமா நான் வேற ஒருத்தனை காதலிக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் கிட்ட ரொம்பவும் ஹார்ஷா நடந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறமா நீ எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு டிவோர்ஸ் கண்டிப்பா வேணும்னு பிடிவாதமா சொல்ல கடுப்பான ஹீரோ உன்னை என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லி ஹீரோயின் பக்கத்துல வர நம்ம ஹீரோயின் விடுன்னு சொல்லி ஹீரோவை தடுக்க ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோ நான் உன் பக்கத்துல வரும்போது நீ கஷ்டப்படுற பாரு, அதுதான் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு ஹீரோயின் கிட்ட க்ளோஸா வர ஹீரோயின் ஹீரோவை கடிச்சிடுறாங்க. ஹீரோ இப்போதாண்டி ஆட்டமே சூடு பிடிக்குதுன்னு சிரிச்சுட்டு ஹீரோயின் கிட்ட வர கட் பண்ணா ஹீரோயினை பார்த்து இதுக்கப்புறமும் உனக்கு வேற ஒருத்த வேணுமான்னு கேட்க ஹீரோயின் உனக்கு தாண்டா என்ன தவிர வேற ஒருத்தி தேவை, நீ என் அக்காவை லவ் பண்றதானே, அதனால எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல ஹீரோ உனக்கு எத்தனை தடவடி சொல்லட்டும், நீ என் கூட என் பக்கத்துலயே இருக்கணும், உன்னை கஷ்டப்படுத்தி அதை நான் பார்த்து ரசிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி மியா வீட்டுக்கு வராரு. ஆனா அங்க மியாவை பார்த்தாலே ஹீரோக்கு ஹீரோயின் ஞாபகம் தான் வருது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஹீரோயின் கூட இருந்தது, அதுக்கப்புறமா ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டது, அப்புறமா அவங்க 2 பேரும் சந்தோஷமே இல்லாம ஹீரோக்கு இஷ்டமே இல்லாம ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிட்டு சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறத நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டதை தவிர நம்ம ஹீரோயின் வேற எந்த ஒரு தப்பையுமே பண்ணல. இதனாலேயே ஹீரோக்கு ஹீரோயினை டார்ச்சர் பண்றது சரியா இல்ல தப்பான்னு புரியல. அங்க நம்ம ஹீரோயின் அவங்களோட கல்யாண போட்டோவை வச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்ல நம்ம ஹீரோயின் அவங்களோட மேரேஜ் போட்டோவை செவத்துல மாட்டிட்டு ஹீரோவை பார்த்து சந்தோஷமா சிரிக்க நம்ம ஹீரோ இதையேண்டி இங்க மாற்ற, தூக்கிட்டு போய் வெளியே வீசுன்னு கோவமா கத்தி விட்டுட்டு கீழே போட்டுட்டு போறாரு. அதை நினைச்சு நம்ம ஹீரோயின் அழுக ப்ரெசண்ட்ல ஹீரோயின் அந்த போட்டோவை எடுத்து ஏதோ ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு வச்சிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்த ஹீரோ எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு செஞ்சு தாடின்னு கேட்க ஹீரோயின் டேய் உனக்கு பசிச்சா நீ சமைச்சு சாப்பிட்றா இல்ல வெளியே ஆர்டர் போட்டு சாப்பிட்றான்னு சொல்ல ஹீரோ அடியே நான் இங்க வந்ததே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் ஆமா இவங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருன்னு சொல்லிட்டு கிளம்பிற ஹீரோ இப்ப நான் ஏன் இவகிட்ட இவ்வளவு நல்லா பேசிட்டு இருக்கேன்னு புரியலையே, இவன் மேல எதுக்கு எனக்கு காதல் வர ஆரம்பிக்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அப்போ அங்கிருந்து அவங்க மேரேஜ் போட்டோவை பார்த்து அடியே இதையேண்டி இப்படி போட்டு வச்சிருக்கேன்னு கேட்டு அதை எடுத்து அவரே செவுத்துல மாட்ட ஹீரோயின் ஹீரோவை பார்த்து நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு சொன்னேன், அதை பத்தி யோசிச்சிங்களான்னு கேட்க ஹீரோ நான் தான் சொன்னேனே உன்னால இந்த ஜென்மத்துல என்னை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் எத்தனை நாளைக்கு தான் உங்களுக்கு என் மேல ஃபீலிங்ஸே இல்லாம என் கூட வாழ்வீங்க, எல்லாத்தையும் முடிச்சுக்கலாமேன்னு சொல்ல ஹீரோ எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கோ இல்லையோ அதை பத்தி யோசிக்கிறதெல்லாம் உன் வேலை கிடையாது, உன் வேலை என்னன்னா நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டு நடந்துக்கிறது அவ்வளோதான்னு சொல்ல ஹீரோயின் நீ சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிறது இருக்கட்டும், முதல்ல உன் பேச்ச உன் இதயமே கேட்க மாட்டேங்குதேன்னு சொல்ல ஹீரோக்கு ஹீரோயின் மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் வெளியே வருது. ஆனா ஹீரோ அதை வெளிக்காட்டல. இப்ப ஹீரோயின் உனக்கு தான் என் அக்காவை பிடிச்சிருக்கே அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாமேன்னு கேட்க ஹீரோ எனக்கும் உன் அக்காவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, நானும் அவளும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான்னு சொல்ல ஹீரோயின் ஓ என்னை இங்க விட்டுட்டு நைட்ல அவ கூட தங்குற அளவுக்கான ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு கேட்டு அங்கிருந்து கிளம்பி ரூமை கிளீன் பண்ண போக ஹீரோ நான் இப்போ அவகிட்ட நல்லா தானே நடந்துக்கிட்டேன், இதுதானே அவளும் ஆசைப்பட்டா, அப்புறம் ஏன் என்கிட்ட கோவமா நடந்துக்கிறான்னு சொல்லி யோசிச்சுட்டே நல்ல வேலை எப்படியோ டிவோர்ஸ் தராம இருந்தா போதும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க நெக்ஸ்ட் டே மியாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வராரு. அதை பார்த்த ஹீரோயின் டேய் நேத்து தான் ஏதோ நல்லவ மாதிரி பேசினேடான்னு சொல்லி பார்க்க இப்ப ஹீரோ வராரு. பார்த்தா ஹீரோயின் எல்லா சாப்பாட்டையும் தீச்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்த ஹீரோ ஏண்டி மனுஷன் சாப்பிடுவான் அடின்னு கேட்க ஹீரோயின் ஏதோ பேச மியாவும் பேச ஹீரோ சும்மா 2 பேரையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே பேச்சு சண்டையா மாற மியா அங்கிருந்து கிளம்ப போறாங்க. அதை பார்த்த ஹீரோ மியாவை பிடிச்சிட்டு ஹீரோயினை பார்த்து மியா கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்ல ஹீரோயின் டேய் உங்களுக்கு நல்ல சாப்பாடு வேணும்னா நீங்க சமைச்சு சாப்பிடுங்கடா, நான் எல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லி கிளம்ப போக மியாவே தானா போய் ஹீரோயின் மேல இடிச்சுக்கிட்டு ஹீரோயின் தள்ளி விட்ட மாதிரி பண்ண கடுப்பான ஹீரோ ஹீரோயினை அடிச்சுட்டு நீ இப்ப கண்டிப்பா மியா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல ஹீரோயின் மறுபடியும் முடியாதுன்னு சொல்லி அப்படியே ஹீரோவை பார்த்து ஒரு கெட்ட வார்த்தையில திட்ட ஹீரோ கோவமாகி மியாவை அங்கேயே விட்டுட்டு ஹீரோயினை தூக்கிட்டு கிளம்பிடுறாரு.
ஹீரோயின் எப்பவும் போல ஹீரோவை தடுக்க ட்ரை பண்ண ஹீரோ இத்தனை நாள் உன்னை சும்மா விட்டதால தான் உனக்கு ரொம்பவும் தைரியம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் இப்பவும் டிவோர்ஸ் கேட்க ஹீரோ இதுக்கப்புறமா உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்லைன்னு சொல்ல கட் பண்ணா ஹீரோயின் என் வாழ்க்கையில நான் பண்ண ஒரே தப்பு உன்னை லவ் பண்ணதுதான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இங்கிருந்து கிளம்புன மியா போய் நம்ம ஹீரோவை விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவனை பார்த்து நீ எப்படியாவது என்னையும் ஹீரோவையும் சேர்த்து வச்சினா அதுக்காக உனக்கு நிறைய பணம் தரேன்னு சொல்ல அவனும் பணமாடே முக்கியம், நீ என் கூட எப்பவும் இப்படியே இருந்தா போதும்னு சொல்லிட்டு இருக்க. மார்னிங் ஆகுது. ஹீரோயின் ஒரு அநாத ஆசிரமத்திற்கு போய் அங்க இருக்கிற குழந்தைங்களை பார்த்து சந்தோஷமா இருக்க இப்போ ஒரு பையனை அந்த ஆசிரமத்துல பாக்குறாங்க. பார்த்த உடனே ஏதோ ஒரு மாதிரியான ஃபீலிங் வர ஆரம்பிக்குது. அப்படியே பேச ஆரம்பிக்கும் போது இந்த பையன்தான் ஹீரோயினோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்னு தெரிய வர ஷாக்கான ஹீரோயின் இது எப்படி நடக்கும், ஹீரோ தானே என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்னு நினைச்சு அப்படியே மயக்கம் போட்டு விழ அர்ஜுன் தான் ஹீரோயினை தூக்கிட்டு போறாங்க. இந்த போட்டோவை ஹீரோக்கு அவரோட அசிஸ்டன்ட் காட்ட அதை பார்த்த ஹீரோ இவன் எப்படி உயிரோடு இருக்கான்னு சொல்லி யோசிக்க ஃப்ளாஷ்பேக்ல ஹீரோவை கிட்னாப் பண்ணப்போ அவங்கள ஏமாத்த அர்ஜுன்க்கு ஹீரோவோட ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டு ஹீரோவை காப்பாத்திருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டாரு, ஆனா அர்ஜுன் கிடைக்கல. ஆனா இப்போ இவன் எப்படி ஹீரோயின் கூட இருக்கான்னு சொல்லி ஷாக் ஆக ஆப்போசிட்ல மியாவோட கள்ளக்காதல ஹீரோயினையும் அர்ஜுனையும் கடத்திட்டு வந்து உன்னை வச்சுதான் உன் புருஷனை பழிவாங்க போறேன்னு சொல்ல ஹீரோயின் டே பைத்தியமாடா நீ, அவனுக்கே என்ன பிடிக்காது, என் அக்காவை தான் பிடிக்கும், வேணும்னா அவளை வச்சு ட்ரை பண்ணுன்னு சொல்ல அங்க நம்ம ஹீரோக்கு அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயினை கடத்திட்டு போன விஷயத்த சொல்ல இங்க இப்போ அந்த வில்லனும் உன் அக்காவை ஹீரோ லவ் பண்ணவே இல்லை, உன் மேல இருந்த வெறுப்பால தான் அவ கூட க்ளோஸா இருந்தான், ஆனா இப்போ அவளை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டான், இப்படியே போனா அவனோட சொத்து எங்களுக்கு கிடைக்காது, அதனால உன்னை கொன்னாதான் அவன் எங்க வழிக்கு வருவான்னு சொல்லி அப்படியே அர்ஜுன் கிட்ட வந்து இவனுக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சதால இவனையும் போற்ற வேண்டியதுதான்னு சொல்ல ஹீரோயின் வேண்டாம் அவனை மட்டும் விட்டுருன்னு சொல்லி கதற இப்போதான் அர்ஜுன் ஹீரோயினை பார்த்து நான் தான் உன்னோட அர்ஜுன் டி, ஆனா நீ ஹீரோ கூட சேர்ந்துட்ட, நான் கூட நீ அவனை காதலிக்கிறேன்னு நினைச்சேன், ஆனா நீ என்னோட நினைவுகளை தான் காதலிச்சிருக்கேன்னு எனக்கு இப்பதான் புரியுது, அடுத்த ஒரு ஜென்மம் இருந்தா கண்டிப்பா நீ அவன் கூட சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி இறந்து போக இதை தாங்க முடியாத ஹீரோயின் தப்பான ஒருத்தன்கிட்ட நான் என் காதலை தேடி இருக்கேன்னு சொல்லி உடஞ்சு அழுக அதோட வில்லன் ஹீரோயினை கத்தியால குத்த அப்பதான் கரெக்டா நம்ம ஹீரோ வராரு. அவரை பார்த்த ஹீரோயின் என் உலகம் அழகானதுதான், ஆனா அந்த உலகத்துக்குள்ள தப்பான உன்னை கொண்டு வந்தது என் தப்புதான்னு சொல்லி அங்கேயே இறந்து போறாங்க. இதோட இந்த படம் முடியுது.